ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. இயேசு நமக்கு இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறேன். டெய்லி நீங்கள் யாராவது நம்மளை விசாரிக்க மாட்டாங்களா, நம்ம மேலே அன்பு காட்ட மாட்டாங்களா, நமக்காக ஒரு ஜெபம், இல்லை நம்மளை நேசிக்கிற ஒரு நபர், இப்படியெல்லாம் நம்ம அடிக்கடி எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உங்களை நேசிக்கிற கர்த்தர், நான் உங்களை என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னா என்ன? நம்மளுடைய தேவைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்ம எந்த இடத்துல கஷ்டப்படுறோமோ அங்கே நம்மளை எல்லா இடத்துலையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் ஒரு வேளை ஏதோ ஒரு காரியங்களில் ரொம்ப மன உடைஞ்சு போயிருக்கிறீங்களா, ரொம்ப சோர்ந்து, எனக்கு எல்லாரும் கூட இருந்து என்னை விசாரிக்கலை, என் மேலே அன்பு காட்டலை, இப்படி எல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறேன். நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை செய்ய போகிறாருங்க. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். பைபிளில் அப்படி தான், அன்னால் குழந்தை இல்லைன்னு அவங்க ஏறெடுத்த அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.